வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். நம்ம இப்போ சூப்பரான வெள்ளை தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிறோம். ஒரு 5 முந்திரி எடுத்துக்கிறோம். அது கூட சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். பூண்டு 7 to 8 பல், இஞ்சி ஒரு 3 துண்டு, மிளகு ஒரு 10, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நல்ல காரமாக சாப்பிடுவீங்கன்னா 3 நாள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல. இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது பொரிஞ்சோன்னே ஸ்டார் பூ, பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 பழம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்காக உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். தேங்காய் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்து நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் ஊற்றினே நல்ல குருமா திக்காயிடும். இப்போ நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இப்போ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 3 விசிலுங்க. 3 விசில் விட்டால் போதும். டக்குன்னு வெள்ளை தக்காளி குருமா ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். டக்குன்னு ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே இதை நம்ம செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளியை தவிர நமக்கு எதுவுமே இதில் தேவையில்லை. பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஈஸியான வீடியோவுக்கு அஜீஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.